நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி சூப்பராக டிஷ் பண்ண போகிறேன். என்னன்னா இன்றைக்கி வந்து ஃபிஷ் பிரியாணி வைக்க போகிறேன். ஸோ வெங்காயம் 2 வெங்காயம் வச்சுருக்கேன், ஸ்லைஸு, டொமேட்டோ, சில்லி. இங்கே பாருங்கள், ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து மசாலா போட்டு இது வச்சுருக்கிறேன். மீன் ஒரு 1/2 கிலோ. ஸோ இது வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ரைஸு 1 கிலோ போட்டுங்க, பாஸ்மதி ரைஸு. ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் அந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடையை ஆயத்தியாச்சு. கடை நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய்லாம் ஊற்றவே இல்லை. ஸ்லைஸ் ஆனியன் ஒரு 3 நம்பர் 2 இல்லாட்டி 3 போட்டுங்க வெங்காயம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கிரேவி இருந்தால் தான் மசாலா நல்லா பிடிக்கும் ரைஸில். ஸோ எண்ணெயே ஊற்றல. இப்போ நான் உப்பு போட்டேன், கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க. அதுக்கப்புறம் கடாயை கிண்டி விட்டுங்க. ஸோ நான் நல்லா இதாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 25 ml போட்டுங்க. ஸோ உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நான் கீயும் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஆயில் கொஞ்சம் 30 கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே நண்பா. ஸோ இதான். ஸோ நல்லா இதாகட்டும், ப்ரௌன் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம். பே லீஃபு, சின்ன இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் போட்டுக்குங்க. ஒவ்வொரு 2 கிராம் போட்டுக்குங்க. ஸோ அதுவும் போட்டாச்சு. ஸோ அடுத்தது பெப்பர் ஒரு 2 கிராம் போட்டுங்க நண்பா. பெப்பர் போடுவாம்போ. ஸோ இதை நல்லா இது பண்ணி விட்டுங்க. பாருங்கள், பெப்பர் 2 கிராம் போட்டுங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஆனியன் பாருங்கள் சீக்கிரம் வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆனியன் வெந்துடும். வெங்காயம் பாருங்கள் அதுக்குள்ளும் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் அப்புறம் சில்லி போட்டுங்க, க்ரீன் சில்லி ஒரு 5 நம்பர் போட்டுங்க. ஸ்லீவ் பண்ணி 2 கட் பண்ணி போட்டுங்க நண்பா. நல்லா கலக்கி விட்டுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஆயிலில். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு போட்டுங்க. அது ஒரு 10 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜிஞ்சர் garlic எவ்வளோ பேஸ்ட்டு அதிகமாக போட்டிங்களோ அது டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி. ஸோ அதுதான். அது கொஞ்சம் இதாகட்டும், எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டுங்க. ஒரு கைப்பிடி போட்டுங்க, 2 கைப்பிடி போட்டுங்க. ஸோ அதுதான். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, கிண்டி விட்டுட்டு அப்புறம் நார்மலாக தக்காளி போட்டுங்க. தக்காளி ஒரு ஸ்லைஸு இந்த அவ்வளோ ஒரு தக்காளி போட்டுங்க. நல்லா தக்காளி ரொம்ப போடாதீங்க, அப்புறம் தக்காளி ரசமாயிரும். ஸோ இதுதான் பாருங்க, நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஜீரா பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. தூள், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுங்க. ஏன்னா மீன் குழம்பு மஞ்சத்தூள் போட்டு தான் ஆகணும். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஓகே நண்பா. அப்புறம் கரம் மசாலா போட்டுங்க. அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஃப்ளேம் இதில் ஃப்ளேவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ சில்லி போட்டுங்க. காரப்பொடி பாருங்க, அது ஒரு 5, 6, 7 கிராம் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா 7 கிராம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். லைட்டாக தண்ணி ஊற்றிச்சிங்கன்னா கொஞ்சம் விட்ருங்க. கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே அந்த இது எண்ணெய் திரண்டு வரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ கீ போட்டுக்கிறோம். கீ ஒரு 10 கிராம் போட்டுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா தண்ணி, அந்த மசாலா நல்லா எண்ணெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் காய்க்கிறேன். இப்போ தண்ணி லெவலில் போட்டுங்க, பிரியாணி லெவலுக்கு. ஸோ 1 கிலோ ரைஸ்க்குன்னா வந்தப்போ தண்ணி போட்டுக்கிறேன். ஸோ மூடி வச்சாச்சு. அது ஒரு 10 நிமிஷத்தில் பாயில் ஆகிடும். தண்ணி நல்லா கொதிச்சிடும். ஸோ பாருங்கள், கொதிச்சிருச்சு நல்லா, தெரியுங்களா? ஸோ அடுத்தது ரைஸு போட்டுறவனு தான், பாஸ்மதி ரைஸு விட்டு இறக்கிறவனு தான். ஸோ இதுதான் நல்லா டிப்டாக இருக்கு பாருங்கள். ஸோ ரைஸ் நல்லா ஒரு இதாக இருக்குது பாருங்கள். சூப்பராக போட்டாச்சு. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப போட்டு கிண்டாதீங்க, கிண்டினா உடஞ்சிரும் ரைஸு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபிஷ் பிரியாணி. தண்ணி லெவல் பாருங்கள், இந்த லெவலில் தான் இருக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், கரண்டி வச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கொதன்னு ஆயிரும். இந்த லெவலில் போட்டுங்க. ஸோ ஒரு 15 20 நிமிஷம் குக்கிங் டைம் ஆயிரும். ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்மும் போட்டுருவோன்னு தான் நம்ம ஸ்டைலு.
உங்கள் ஸ்டைலில் நெருப்பு இருந்தால் நெருப்பு போட்டுங்க. நம்ம ஸ்டைலில் சவுதி ஸ்டைலில் நெருப்புலாம் கிடையாதுங்க. ஸோ நான் இது கேம்பில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து மேலே அப்படியே இது பண்ணி வச்சிடணும் தான். இப்போ நான் இது கொஞ்சம் இதாக தண்ணி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தம்மு போடணும். இப்போ நான் ஃப்ரை பண்ணிடுறேன் ஃபிஷ்ஷை. கடாயை ஏற்றிட்டேன் பாருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லை. இந்த மாதிரி தோசைக்கல் ஏற்றிக்குங்க, தோசைக்கல். ஸோ பாருங்கள் மீன் இது என்னென்ன மசாலா சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இதிலே போட்டிருக்கேன் டிஸ்பிளேயில், அதை பார்த்துக்குங்க. ஸோ இது போட்டு ஒரு மணி நேரம் சோக் பண்ணி விட்டேன், ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ணி அடுத்தது என்ன லெவலில் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பிரியாணி பாருங்கள், அது கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. அது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் இதாகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும், இல்லாட்டினா டைட் ஆகிடும். அப்புறம் இருக்கும். ஸோ பார்த்து பண்ணணும், இல்லாட்டினா ரைஸ் உடஞ்சிரும். ரொம்ப போட்டுக்கிட்டே தேவையில்லை. ஓகே நண்பா. ஸோ அது முடி ஃபிஷ்ஷு கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தம்மை போட்டுடலாம். ஸோ இதுதான் மீன் ஃபிஷ் பிரியாணி, நம்ம ஒரு ஃபிஷ் பிரியாணி. ஸோ மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து கொத்தமல்லி போட்டுங்க கார்னிஷ்காக. கொத்தமல்லி மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா டிப்டாக இருக்கும். பாருங்கள் மீன் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ மசாலா இதில் வந்து மசாலா ஒன்று போட்டிருக்கேன், அதை மறந்துட்டேன். சிக்கன் 65 மசாலா அதுவும் போட்டிருக்கேன் அதில். அது போட்டு டேஸ்ட் பாருங்கள். அது எங்கே கிடைக்கிதுன்னா அரஃபாவில் கிடைக்கிது, கோயம்புத்தூர் அரஃபா சூப்பர் மார்க்கெட்டில். அங்கே போனீங்கன்னா அதுக்கு கையில் பாருங்கள் சிக்கன் 65 செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் கரும்பு கடையில். ஸோ அவ்வளோதான். மேலே இது போட்டுட்டு அதுவும் அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம ஸ்டைலில் தம்மை போட்டோன்னு தான் இதையும் அப்படியே மேலே போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் ஒரு பிரியாணி சூப்பராகும். பாருங்க எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க பார்த்துங்க. இப்போ தம்மை போட்டுலாம். நம்ம ஸ்டைல் தம்மு தட்டை வச்சாச்சு. மேலே வந்து கல்லை வச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு நெருப்பு இருந்தாலும் நெருப்பு போட்டுக்கலாம். ஸோ கல் வச்சுட்டேன், அதுதான் நல்லா வெயிட்டாக வச்சாச்சு. நல்லா வெயிட் ஆகிடும். இது ஒரு 10 நிமிஷம் போதும் தம் கொடுக்குறதுக்கு டைம். அதுக்கப்புறம் தம்மை உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். சரி தம்மு முடிஞ்சிடுச்சு, 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நான் வீடியோ ரொம்ப பெருசாக போவோம், ஸோ அதனால் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள் தம்மு முடிஞ்சிடுச்சு. இப்போ பிளேட்டை தூக்கும்போது கரெக்டாக தூக்கணும். பிளேட் எப்படி தூக்கணும்னு தெரியுங்களா? இப்படி இழுத்திங்கன்னா தண்ணியெலாம் ஊற்றிடும். இந்த மாதிரி தூக்கினீங்கன்னா தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். பாருங்கள் தண்ணி அவ்வளோ இல்லை பிளேட்டில். பாருங்கள் தம்மு முடிஞ்சிடுச்சு. சூப்பராக பாருங்கள், வேறு அளவுக்கு. நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக பார்த்தீங்களா? கமெண்டில் தெரியுங்க எப்படி இருக்குது இந்த பிரியாணி சொல்லி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. வேறு லெவலாக இருக்குல்ல? சிக்கன் 65 மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் ஆக்சுவலி மீன் இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுலாம். சைடில் இருந்து தான் உடைக்கணும். பிரியாணி உடைச்சிங்கன்னா சென்டரில் போட்டிங்கன்னா ரைஸ்லாம் உடைஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். மேலே வந்து சாலட் மாதிரி மேலே போட்டாச்சு. கேரட்டு வெங்காயம் எல்லாம் மேலே போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் சாப்பாடு பார்ட்டி மாதிரி வச்சேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் அப்படியே. ஸோ சால்ட்டும் இருக்குது பாருங்கள் பக்கத்தில். வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கேன். கேரட்டு அதெல்லாம் போட்டு வச்சுட்டு ஓகே நம்ம வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ பாருங்கள் சால்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாலாம் போட்டு காரமாக தூக்கலாக இருக்கும். தயிர் மீன் சாப்பிட்றதுனால தயிர் நான் இது பண்ணல. ஸோ பாருங்கள் சூப்பராக பாருங்கள். ரைஸு பாருங்கள் செம்மையாக வந்துடுது. ஸோ மறக்காமல் என்ன அடிச்சானு அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் டிஸ்பிளேயில் வந்துடுது. அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பாருங்கள் ஸோ சாப்பிட போகிறேன். வா ஸோ அருமையாக இருக்குது நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. ஸோ பாருங்கள் சாலட்டும் நல்லா பக்காவாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.